கமெண்டில் ஒருத்தர், சார் எனக்கு 2ஆம் திருமணம் நடக்குமா எப்போது? 13/1/1982. மொய்தீனா பேர் மொய்தீன் இருக்குது. சரி, 13/1/1982 பிற்பகல் 1 மணி சென்னை. அதாவது நான் போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1/5 இடங்கள் திரிகோண ஸ்தானம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திரிகோண ஸ்தானங்களை வச்சு பலன் இப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். சரி, இவருடைய கேள்விக்கு நம்ம பதில் கொடுக்கலாம். இவருடைய ஜாதகத்தை நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த விதி அப்படியே அக்யூரேட்டாக பொருந்தது. இல்லை, நான் ஒரு விதி சொன்னோம்னா அதுக்கு உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்கணும்ல, அப்படின்னா தானே உங்களுக்கும் புரியும். இவங்களுக்கு அடுத்த ஒரு கமெண்ட் வந்திருக்கு. சரி பார்ப்போம். முதல்ல இவருக்கு பார்த்து கொடுவோம். இதுதான் கமெண்டில் கேட்டிருந்த அந்த மொய்தீனோட ஜாதகம். இவருக்கு பாருங்கள், ஆரம்பத்தில் தசா இருப்பு கேது தசை 1 மாதம் இருந்திருக்குது. என்னுடைய சாஃப்ட்வேரில் போட்டு பார்த்தேன். அவருடைய டேட் ஆஃப் பர்த் டயத்தை வச்சு பார்க்கும் பொழுது இன்றைய நடப்பு தசா புத்தி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் திசையில் சந்திர புத்தி ஓடிட்டுருக்குது. செவ்வாய் திசையில் சந்திர புத்தி நடப்பில் இப்போ ஓடிட்டுருக்குது. சந்திரன் 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு. மேசலக்கணத்துக்கு சந்திரன் நல்ல ஆதிபத்தியம்தான், 4ஆம் வீடு சுகாதிபத்தியம்தான். ஆனால் நான் சந்திரனை மட்டும் பார்க்கும் பொழுது அவர் தேய்விரை சந்திரனா வளவிரை சந்திரனா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இவருக்கு சந்திரன் தேய்விரை சந்திரனாக இருக்காரா? செவ்வாய் திசையில் சந்திர புத்தி, சந்திரன் 5ல் இருக்காரா? 1, 5, 9 என்ன சொன்னேன்? அந்த சாதகருக்கு நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள். இந்த அவருடைய கேள்வியை பாருங்கள். எனக்கு 2ஆம் திருமணம் எப்போ நடக்கும் கேட்காரு. அப்போ அவருக்கு உண்டான சுப நிகழ்ச்சி தானே அவர் கேட்குறாரு. சரி, சந்திரன் கூட நட்சத்திரத்தை பாருங்கள். மகம் நட்சத்திரத்தில் இருக்கிறாரு சந்திரன். ஏன்னா கேது தசை இருப்பு 1 மாதம் தானே. அப்போ மகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறக்கணும். அப்போ மகம் நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம். கேது எங்கே இருக்கார்? 9ஆம் வீட்டில் இருக்கிறாரு. வந்துருச்சா? 5ஆம் வீட்டில் தேய்பிரை சந்திரன். 1, 5, 9ஆம் இடங்களில் பாவக்கரங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட தெளிவாக ஏற்கனவே சொன்னேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த சாதருக்கு நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் தள்ளி போகும், தடங்கலாகும், தாமதமாகும். அப்போ அதுக்கு எந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு தகுந்தாற் போல் கிரக சாந்தி கிரக பிரீதி பரிகாரம் பண்ணிக்கிட்டால் சீக்கிரமாக சுபகாரியம் நடக்கும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருந்தோம்ல. அப்போ இந்த இதில் பாருங்கள், சந்திரன் தேய்பிரை சந்திரன் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். அவருடைய புத்தியே நடக்குது. அது மட்டும் இல்லாமல் கேதுவுடைய நட்சத்திரத்தில் வருகிறாரு. கேது 9ஆம் வீட்டில் போயிருக்கிறாரு. 9ஆம் இடமான திரியோணஸ்தானத்தில் ராகு கேதுகள் அமர்வதும் குத்தம் தானே. வந்துருச்சா? 5, 9 அந்த கனெக்டிவிட்டி வந்துருச்சா? சரி, இவர் ஏன் 2ஆம் திருமணம் கேட்குறாரு? அப்போ இவருக்கு முதல் திருமணம் முடிஞ்சிடுச்சா முடியலையா? ஆனால் முடியாமல் அவர் 2ஆம் திருமணம் கேட்க மாட்டார், அது வாஸ்தவம் தான். அப்போ முதல் திருமணத்தில் இவருக்கு ஏன் பிரச்சனை வந்துச்சு, என்ன பிரச்சனை வந்துச்சு, அதுக்கு எந்த பாவத்தை அலசணும், எப்படி பார்க்கணும்? 7ஆம் பாவம் தான். முதல் திருமணத்துக்கு 7ஆம் பாவம் தான். அப்போ 7ஆம் பாவத்தில் குரு இருக்கிறாரு. 7ஆம் பாவ அதிபதி 6ஆம் வீட்டு அதிபதியை கூடி 10ல் தான் போகிறாரு. ஆமாம், 6ஆம் வீட்டு அதிபதியை தான் கூடியிருக்காரு. ஆனால் 7ஆம் வீட்டு அதிபதிக்கு ஸ்தம்பிச்சு போகலை, அதாவது பகை நீசம் பெறலை. அப்போ 7ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருக்கிறதுனால மனைவி இவருக்கு இருக்கிறாங்க, இறந்து போகவில்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிடலாம். 7ஆம் வீட்டு அதிபதிக்கிட்ட தான் வலிமை வலிமை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கணும். சுக்கிரன் வக்கரத்தில் இருக்கிறாரா அதெல்லாம் பார்க்கணும். சரிங்களா? நான் உங்களுக்கு தோராயமாக தான் சொல்கிறேன். சரி, அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை நடந்திருக்கும் பார்க்குறதுக்கு இவருடைய நடக்கிற திசையில் பின்னாடி போய் பார்த்தா தெரிஞ்சிடும். இதுக்கு முன்னாடி நடந்த தசை சந்திர தசை நடந்திருக்கும். அதுக்கடுத்து செவ்வாய் தசை. செவ்வாய் தசையில் செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, வேலை புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி. கரெக்டாக செவ்வாய் தசை சந்திர புத்தினா தசை முடிய போகுது. கடந்த 7 வருஷம் செவ்வாய் தசை தான். செவ்வாய்
1 8 கோடி ஆதிபத்தியம் வாங்கி செவ்வாய் சனியும் கூடி 6ல் போகிறாங்க. சரி, பின்னாடி போய் எடுத்து பார்க்குறதா தான் நம்ம பார்க்கலாம். அது ஒவ்வொரு புத்தியாக எடுத்து பார்க்கணும். செவ்வாய் திசையில் செவ்வாய் புத்தி என்ன பண்ணுச்சு, ராகு புத்தி என்ன பற்றிச்சு, வேலை புத்தி என்ன நடந்திருக்கும், சனி புத்தியில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தா துல்லியமாக பலனை எடுத்துடலாம். இருந்தாலும் அவ்வளோ தூரம் நம்ம இந்த வீடியோவில் மெனக்கிட வேண்டாம். ஒருத்தருடைய ஜாதகத்துக்கு நான் உங்களுக்கு இந்த திரியோண விதி அடிப்படையில் இந்த பாயிண்ட் வருது பாருங்கள், அதை சொல்கிறது தான் எடுத்தேன். சரி, இவருக்கு பலன்கள், பொதுவான பலன்கள் இவருக்கு நம்ம சொல்லணும்லா, கமெண்டில் கேட்டிருக்காருலா. செவ்வாய் தசையில் சந்திர புத்தி தசா விடுதி, செவ்வாய் தசையே முடிய போகுது. அடுத்து ராகு தசை தான். நான் தான் அடிக்கடி சொல்கிறேனே, பாவக்கிரகங்கள் திரியோணஸ்தானத்தில் தானே இருக்கக்கூடாது. 3 6 10 11ஆம் இடங்கள் இருக்கிறது நல்லதுன்னு தான் சொல்லியிருக்கிறேன். 3ஆம் வீட்டில் ராகு இருக்கார்லா, குரு பார்க்காரு, சூரியன் பார்க்காரு. சூரியன் யார்? 5ஆம் வீட்டு அதிபதி. குரு யார்? 9ஆம் வீட்டு அதிபதி. சனியோட பார்வை இருக்குது. சனி யார்? 11ஆம் வீட்டு அதிபதி. சூப்பருங்க. யார் அவர் பேர் தெரியல, கமெண்ட்டில் பார்த்துருமா. மொய்தீன் தானே போட்டிருந்தார். ஆமாம். இதுக்கப்புறம் இவருக்கு வரக்கூடிய அந்த ராகு தசை தான் இவருக்கு வாழ்க்கையே சொல்லப்போனால். அடுத்த திருமணம், அடுத்த நல்ல ஒரு ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதியினுடைய பார்வை இருக்குது பார்த்தீங்களாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதல் சிறப்பு என்ன, 9ஆம் வீட்டு அதிபதியினுடைய பார்வையும் ராகுக்கு இருக்குது. என்ன ஒரு அருமையான பலன். ராகு தசை அது மட்டும் இல்லாமல் 18 வருஷம் கொடுத்து வச்ச வாழ்க்கை வருது ராகு தசை. ஆனால் இது நாள் வரைக்கும் கடந்த அந்த செவ்வாய் தசையில் மனுஷன் சந்திர தசை செவ்வாய் தசை உயிர்க்கையிலே ஒஷ்டுங்க. சந்திர தசை செவ்வாய் தசைலாம் வந்து கிட்டத்தட்ட 17 வருஷம் வாழ்க்கையே வந்து ஒரு இருளடைந்த வாழ்க்கை தான் அவருக்கு. ராகு திசையில் தான் அவருக்கு வாழ்க்கையில் விருத்தி வெளிச்சம் வாழணும் அப்படின்னு தோணும். ராகு திசையில் தான் காத்துட்ருக்கு. மொய்தீன் வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், நல்லா இருப்பீங்க. ராகு திசை 18 வருஷம் நிம்மதியான வாழ்க்கை இருக்குது, நல்லா இருப்பீங்க. அடுத்த திருமணம் கட்டாயம் உண்டு. இளைய திருமணம், அதாவது இளைய தாரம் 2வது திருமணத்துக்கு 11ஆம் இடம் தான். 11ஆம் வீட்டு அதிபதியினுடைய பார்வை ராகுக்கு இருக்குது. ராகுவை எந்த கிரகங்கள் சேர்ந்து இருக்குதோ, எந்த கிரகங்கள் பார்க்குதோ, அந்த கிரகங்களுடைய ஆதிபத்திய பலன்களையும் காரக பலன்களையும் ராகுவே தன்னுடைய திசையில் தருவார். மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு உங்களெல்லாம் சந்திக்கிறேன். வணக்கம்.